ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் பெஹல்காம் அட்டாக். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, இந்த அட்டாக் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த அட்டாக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, இந்த தாக்குதல்னால எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் எந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, இந்த பக்கம் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனும் இந்த சைடில் தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 5 நைட்டு வந்து இந்த அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் காலையில், அதாவது மே 6 காலையில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து எந்த மாதிரியான அஃபிஷியல்ஸ்லாம் வந்து ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரியான செட் ஆஃப் ஆஃபீஷியல்ஸோட மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து அவங்களோட டார்கெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அட்டாக்கோ இல்லை இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து திரும்பி இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அலர்ட் வந்து ஃபுல் டைட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் என்ஐஏ ப்ரோப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரோப்னா ஒன்றும் கிடையாது, டீப் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. RAW IB இன்டெலிஜென்ஸ் டீம்ஸ் எல்லாமே கிராஸ் பார்டர் லிங்க்ஸில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவங்க வந்து ராஜோரி அப்புறம் குப்வாரா அந்த மாதிரியான பார்டர் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதில் வந்து அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஆப்னன்ட் சைடோட நடமாட்டம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ஏரியாஸில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட் பேட்ரோலும் ட்ரோன்ஸ் சர்வேலன்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அவங்க வந்து அந்த பார்டர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் செட்டப் மாதிரி பில்டப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த சம் சோர்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கோவர்ட் ஆப்ரேஷனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து பாகிஸ்தானோட பேஸ் குரூப் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட். ஆனால் இந்தியா கவர்மெண்ட் வந்து இதோட ஸ்டாப் பண்ணல. இவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, UNHRC அப்புறம் G12 செக்யூரிட்டி மீட் வந்து பண்ணி அவங்கக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதர் டெரர் குரூப்ஸோட பிளாக் லிஸ்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல், பொதுமக்கள் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட வெறுப்பை வந்து எந்த விதத்தை தெரிவிச்சிட்டு வராங்கன்னா, #NoMercy அப்புறம் ஸ்ட்ரைக் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. காஷ்மீர்லேருந்து ஜம்முக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் ஹிந்து ஃபேமிலிஸ் வந்து டெம்பரவரியாக ஷிஃப்ட் ஆகுறாங்க. எதனாலனா அவங்களோட சேஃப்டிக்காக காஷ்மீர்லேருந்து ஜம்முக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஹிந்து ஃபேமிலிஸ் வந்து அவங்க டெம்பரவரி ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு தப்பான மூவ் எடுத்து வச்சாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய உலக போர் அளவுக்கு கொண்டு போகிற சான்சஸும் நிறைய இருக்குது. இதுவே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அந்த போர் வராமல் தடுத்து இதுக்கப்புறம் மேற்கொண்டு எந்த ஒரு அட்டாக்கும் நடக்காமல் நம்ம சொசைட்டி பீப்புளையோ இல்லைனா இந்த ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி பார்டர் லெவல்ஸில் இருக்க பீப்புளை வந்து ஒரு அலர்ட் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம அப்கமிங் எபிசோடில் பார்க்கலாம். Until then, டாட்டா, டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் தருண் TK.